இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் மகனை அவர்களது பெற்றோர் கோடை விடுமுறையில் அவனது பாட்டி வீட்டிற்கு அழைத்துச் செல்வர். ட்ரெயினில் போகும் அவர்கள் 15 நாட்களுக்கு பின் ட்ரெயினில் வீடு திரும்புவர். சில வருடங்களுக்கு பிறகு உயர்நிலை பள்ளியில் படிக்கும் வயது வந்ததும் அந்த சிறுவன், நான் இப்போது வளர்ந்திருக்கிறேன், இந்த வருடம் நான் தனியாக பாட்டி வீட்டிற்கு செல்கிறேன் என்றான். சிறிது யோசனைக்கு பிறகு பெற்றோர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ரயில் நிலைய நடைமேடையில் நின்று சிறுவனிடம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவனது தந்தை அறிவுரை கூற, எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே என்னிடம் பல முறை சொல்லி இருக்கிறீர்கள் என்றான் அந்த சிறுவன். ரயில் புறப்பட தயாரான நிமிடம் தந்தை அவனது காதுக்கருகில் மெதுவாக, மகனே, வழியில் திடீரென்று மோசமாகவோ அல்லது பயமாகவோ உணர்ந்தால் இது உனக்கானது என்று கூறி சட்டை பையில் ஒரு காகிதத்தை வைத்தார். பயண சந்தோஷத்தில் இருந்த சிறுவன் அதை கவனிக்க கூட இல்லை. முதல் முறையாக பெற்றோர் இல்லாமல் தனியாக ரயில் பயணம் அந்த சிறுவனுக்கு உற்சாகமாகவும் த்ரில்லாகவும் இருந்தது. ஓடும் ரயிலில் வேக வேகமாக பின்னோக்கி ஓடும் இயற்கையின் அழகை ஜன்னல் வழியாக ரசிக்க தொடங்கினான். கொஞ்ச நேரம்தான். கசகசவென சத்தம், அந்நியர்கள் வருவதும் போவதுமான சூழல், ஒருவருக்கு ஒருவர் உருவாக்கும் பயங்கரமான சத்தங்கள். மெல்ல தாம் தனியாக இருக்கிறோம் என சிறுவன் உணரத் தொடங்குகிறான். அடுத்த ஊரில் அருகில் இருந்தவர் இறங்கிக் கொள்ள புதிதாக வந்தவரின் கோரமான முகமும் எதிரே வந்து அமர்ந்தவரின் முரட்டு தோற்றமும் நம் சிறுவனுக்கு சங்கடத்தை தருகிறது. இப்போது கொஞ்சம் பயப்படத் தொடங்குகிறான். வயிறு வலிப்பது போல தெரிகிறது. ரயிலின் வேகத்தை போல தடதடவென இதயம் கொஞ்சம் வேகமாக துடிப்பது போல் இருக்கிறது. ஜன்னலோர இருக்கையில் தலையை தாழ்த்தி மூலையில் பதுங்கிக் கொள்கிறான். அவன் கண்களில் கண்ணீர் எழுகிறது. அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை சட்டை பையில் எதையோ வைத்தது நினைவுக்கு வருகிறது. நடுங்கும் கையால் அந்த காகிதத்தை எடுத்து பிரிக்கிறான். அதில், பயப்படாதே மகனே, நான் அடுத்த பெட்டியில்தான் இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. கற்பனை செய்ய முடியாத நம்பிக்கை உண்டாகி பயம் அகன்று புன்னகை பிறக்கிறது. பயத்தில் குனிந்த தன் தலையை உயர்த்தி அதே அந்நியர்களுக்கு மத்தியில் மிகவும் வசதியாக நிமிர்ந்து அமர்கிறான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழல் வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக வாழ்ந்த இடத்தில் ஒருவித அச்சத்தோடும் பீதியோடும் இருக்கிறோம். தனிமை பயத்தை கொண்டு வருகிறது. தனிமை வேதனையானது. தனிமை உள்ளத்தை பிழியக்கூடியது. தனிமையானவர்களை தாக்க சாத்தான் எப்போதும் தயாராக இருக்கிறான். இன்று ஒரு தனிமை உணர்ச்சி மக்கள் மத்தியில் பயங்கரமாக அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, எவ்வளவு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? நோயினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என் வீட்டில் இருக்கிறவர்கள் என்னை பார்க்கவே பயப்படுகிறார்கள். என் இனத்தவர்கள் மத்தியில் நான் அன்புக்காக ஏங்கி தனிமரமாய் நிற்கிறேன் என்கிறார்கள். அன்றைக்கு யாக்கோபு தனியனாய் பிரயாணப்பட்டு போகும்போது அந்த வழியிலே எனக்கு யார் துணை என்று கலங்கினான். இரவு சொப்பனத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் கண்டான். ஆம், அவனோடு கூட தேவதூதர்கள் பாதுகாவலாய் இருந்தார்கள். பரலோகத்திற்கு செல்லுகிறதும் புது தேவதூதர்களை சந்திக்கிறதுமாய் அவ்வளவு பெரிய சேனையை கர்த்தர் அவனுக்காக கட்டளையிட்டார். தனிமை பயம் நீங்கி போய்விட்டது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய தனிமையிலும் கூட இயேசு உங்களோடு கூட இருப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உங்களுடைய தனிமையை போக்கும் கிறிஸ்து உங்களை பார்த்து மிகவும் அன்போடு கூட, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி உங்களை தேற்றுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறுகிறார். ஆம், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தனிமையிலே ஒருவித பயத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, நோயின் கொடூரம் ஒரு பக்கம் ஆண்டவரே, தனிமையின் ஆண்டவரே ஸ்தோத்திர கொடூர ஒரு பக்கம் என்று சொல்லி ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அப்பா துணையா இருப்பீராக ராஜா. ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தேவன் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நீர் பிள்ளைகளுக்கு துணையா இருந்து கர்த்தாவே அவர்களை பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.